நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, ஆகா, குருஜி என்கிட்ட உதவி கேக்குறாரு. நானும் பண்றேன். கைய யார் கேட்டது முட்டாள்களே? என்னோட திவ்ய கலசத்தை கொடுங்க. கைய கேட்கல, குருஜி கலசத்தை கேட்டாரு. இந்தாங்க திவ்ய கலசம். துவங்கலாமா மகாராஜா? சரி, ரொம்ப நன்றி. ஜெய் மா காளி. குருவே, சொல்லுங்க மகாராஜா. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நான் இந்த கலசத்துல மந்திர சக்தியை ஊட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் இதை சுத்தி விட போறேன். அதுக்கப்புறம் அந்த சிவனோட அருளால இதோட முகம் யார் பக்கம் திரும்புதோ கலசம் அவங்களோடது. அதாவது அவர் சொல்றதுதான் உண்மை. இப்படி வாங்க. ஓம் நம சிவாய. மகாராஜா, அந்த ஆதி சிவனோட கருணை என் மேலதான் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செல்வம் எனக்கு தாங்கிறாரு. ஆஹா, ஆனா குருவே, இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்குன்றதுதான் பிரச்சனை. இதுல எப்படி நீங்க வந்தீங்க? உண்மைதான் மகாராஜா. ஆனா அந்த சிவனோட விருப்பம் எனக்கு கிடைக்கணுங்கிறது. அதனால எனக்கு கொடுக்கிறார். என்னது? நான் சொல்றேன், நீங்க சொல்றத சொல்லுங்க. என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட சிவபெருமான் இப்படி கேட்டாருன்னு? நான் பல சக்திகள் நிறைஞ்ச மகா ஞானி, மகா பண்டிதன். எனக்கும் அந்த சிவனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. எங்கிட்டே ஆதாரம் கேக்குறீங்க? ஆமா, ஏன்னா இந்த பிரச்சனைக்கு நீதி கொடுக்கணும். அதுக்கு நான் தான் நீதி வழங்குவேன். என்னால முடியலன்னா இது உங்களுக்கு சொந்தம். வேணாம் 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 குருஜி, தயவு செஞ்சு அதுக்கு ஒத்துக்காதீங்க. வேண்டாம். உங்க மகாராஜா நீதிமானா இருந்தா அவர் எனக்கும் நிச்சயமா வாய்ப்பு கொடுப்பாரு. நிச்சயமா நிச்சயமா கலிங்கத்து மகா மந்திரி எவ்வளவு திறமையானவர்ன்றத நானும் பார்க்கணும் இல்லையா? உங்க ஞானம் எப்படின்னு. ஆஹா, இன்னைக்கு பொழுது முழுக்க இதுலயே போயிடும். நம்ம நேரம் நல்லா இருக்கு. முடியவே முடியாது. நான் லாமா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். நீ எங்களை தான் பேச விடக்கூடாது. ஆனா நீ பேசலாம் தானே? இல்லம்மா, இவன் பேச மாட்டான். அம்மா, இவன் சின்ன பையன் தானே. சின்ன பசங்க எப்படி பெரியவங்க முன்னாடி பேசுவாங்க? நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, நானும் பெரிய ஆள் தான். நீ பெரிய ஆம்பளைனா ஆம்பளைங்க மாதிரி புத்திசாலித்தனமா நடக்கணும். ஏன்னா அவங்க எது சரி எது தப்புன்னு அவங்களே தான் முடிவெடுப்பாங்க. அது உண்மைதான். சரி, இதுல எது சரி எது தப்பு? தப்புன்றது எங்களை பேச விடுறது. நீதான் சத்தியம் பண்ணிருக்கல. ஆனா சரி என்னன்னா நீயே போய் பேசுறது. இது விஜயநகரத்தோட மான பிரச்சனை, மரியாதை பிரச்சனை. போய் பேசு. ஆனா நான் என்ன பேசுறது? இப்போ விஜயநகரத்து சபை உண்மையான நீதி என்ன எதுன்னு பார்க்க போறாங்க. ஏன்னா இது கலிங்கத்து மூளை. நான் என்னோட மூளையோட பலத்தால இவங்க ரெண்டு பேரோட மண்டைக்குள்ள நுழைஞ்சு இது யாருக்கு சொந்தம்னு நிச்சயமா கண்டுபிடிப்பேன். என்ன கண்டுபிடிக்கிற? அதைத்தான் செய்யுங்க. என் மூளையோட சக்தி என்ன சொல்லுது தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிற செல்வத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுது.
உனக்கு இது வேணும்னா எனக்கு என்ன தருவேன்னு சொல்லு. கால் பங்கு உங்களுக்கு தரேன். என் மூளையோட சக்தி என்ன சொல்லுதுன்னா இதுக்குள்ள இருக்கிற செல்வத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுது. இது உனக்கு கொடுத்தா எனக்கு என்ன தருவேன்னு சொல்லு. பாதி உங்களுக்கு தர. மகாராஜா, இது யாரோடதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பை மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிற சுண்ணாம்பு என்ன சொல்லுதுன்னா இந்த செல்வம் அந்த செல்வம் என்னோடது. அந்த செல்வம் என்னோடது மகாராஜா. அந்த செல்வம் என்னோடது மகாராஜா. வணக்கம் மகாராஜா. இப்படி இடையில வந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த செல்வம் என்னோடது. என்னது இது, மூணாவதா ஒருத்தன் வந்திருக்கான். இன்னைக்கு இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியும்னு எனக்கு தோணல. என்னோட இந்த நண்பர்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு என் செல்வத்தை திருடிட்டாங்க மகாராஜா. பாத்தீங்கல்ல மாமா மகா மந்திரியாரே, உங்க மூளையோட சக்தி எப்படிப்பட்டதுன்னு தப்பான ஆளுக்கு கொடுக்க பாத்தீங்களே. இங்க பாருங்க, இதுதான் என் மந்திரத்தோட சக்திங்கிறது. அதனாலதான் இவங்க 2 பேர் பக்கமும் திரும்பல, 3வது பக்கம் திரும்பி இருக்கு. ஆனா இந்த பொருள் இவனுக்கு தான் சொந்தம்னு எப்படி நம்புறது? நான் உண்மையை தான் சொல்றேன் மகாராஜா. இந்த செல்வம் என்னோடதுதான். என் நண்பர்கள் இந்த கோயில்ல வச்சுதான் என்னோட செல்வத்தை திருடிட்டாங்க. அப்புறம் என்ன கோயில் பின்னாடி கட்டி போட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க மகாராஜா. நான் ஒரு சாதாரண எண்ணெய் வியாபாரி தான். இந்த செல்வம் என்னோடதுதான் மகாராஜா. மகாராஜா, இந்த பையில என்ன பட்டதுக்கான அடையாளம் இருக்கு மகாராஜா? மகா மந்திரியாரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த செல்வம் என்ன விற்கிறவரோடதா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு மகாராஜா. சுண்ணாம்பு தேய்ச்சி தேய்ச்சி ரேக தேய்ச்சி போன என் கை மேல சத்தியமா சொல்றேன், இது என்னோட செல்வம். இந்த செல்வம் என்னோடது மகாராஜா. எந்த எண்ணெயால விஜயநகரம் முழுக்க சமைக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு எண்ணெய் துளி மேலையும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அது என்னோடது மகாராஜா. இல்ல மகாராஜா, என்னோடது. இல்ல என்னோடது. இல்ல என்னோடது. அமைதியா இருங்க மகாராஜா. மகாராஜா, இந்த 3 பேருக்கான தீர்வு இந்த பையில இருக்கு. ஆனா இது யாரோட பைங்கிறத சரியா கண்டுபிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் மகாராஜா. கிருஷ்ணதேவராயரே, உங்களோட அரசவையில இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தகுதியான ஒருத்தர் கூடவா இல்ல? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? பிரச்சனை உங்க அரசவைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தீர்வு கிடைச்சிரும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியல, தீர்த்து வைக்கிறதுக்கு ஆளும் இல்ல. இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை தீர்க்க ஒருத்தர் இருக்கிறாரு. யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட தீர்த்து வைப்பாரு. சீக்கிரம் கண்டுபிடிப்பாரு. அவர்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணர் அழைச்சிட்டு வாங்க. அம்மா, இப்ப இவங்க நட்புன்ற பாயசம் தீஞ்சு போக போகுது. தோழியே, இப்பதான் நாம ரொம்ப நெருக்கமாயிட்டோம்ல. நான் இப்ப என்னோட சிறப்பு மசாலாவை காட்டுறேன். அந்த மசாலாவை இன்னும் நீங்க வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, நான் எப்பவும் என் கையிலே தான் வச்சிருப்பேன், எங்க போனாலும் சரி. அப்படியா? காட்டுங்க காட்டுங்க. இங்க பாருங்க. அம்மா, இப்ப பாருங்க கூத்த. ஆஹா தோழியே, இதோட வாசனை உண்மையிலே அருமையா இருக்கு. தோழியே, இப்போ நான் உங்களுக்கு என்னோட மசாலாவை காட்டுறேன். காட்டுங்க. இருங்க தூக்கு. திரும்பி பக்கமா ஓதிடலாம். அடே, துணிய தூக்கி உன் மூக்க பொத்து. அம்மா, இந்த மகாராணியோட சிறப்பு மசாலா வாசனையே கெட்ட வாடை வீசுதே. அப்ப நம்ம மகாராணியோடது எப்படி இருக்கும்? எப்படி வேணா இருக்கட்டும், குண்டப்பா மாதிரி ஒரு ஆம்பளைக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இவன் கிட்ட எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாலும் சுலபமா செஞ்சு முடிச்சிருவான். இல்ல என்னால மூக்கே திறக்க முடியல, இதுல வாய் எங்க திறப்பேன்? நீ ஆம்பளடா, ஆம்பளை. பெரிய ஆம்பளைங்களா இந்த மாதிரி கெட்ட வாடையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. உன்னால முடியும். போ குண்டப்பா, போ போ.
இதுதான் என்னோட ரகசிய மசாலா. இந்த மசாலா ரொம்ப வாசனையா இருக்கும் தெரியுமா? பாருங்க. அம்மா, குண்டப்பாவை நம்ம அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். அவன் வாடையில இறந்துற போறோம். வாங்க வாங்க. மகாராஜா. ஆமா மகா மந்திரியாரே, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் கண்டிப்பா இத பார்த்தே ஆகணும். எந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை இவங்க இவ்வளவு புகழ்ந்தாங்களோ அவருக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா என்னோட அரசவையில உங்களுக்கு எந்த இடமும் கிடையாது. அது மகாராஜா, ஆனா இது என்னுடைய மான பிரச்சனை. இதத்தான் ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்றது. பிரச்சனையை தீர்த்து வச்சா அந்த ராஜா கூட்டிட்டு போயிடுவாரு, இல்லைன்னா நம்ம ராஜா துரத்திடுவாரு. சரி ஐயா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாமே இங்க இந்த கோவில்ல தான் நடந்துச்சா? ஆமாங்க ஐயா, இவர் அந்த பையன் இந்த கோவில்ல இருந்து தான் திருடினாரு. எல்லாம் என்னோட செல்வங்கள். என் பொண்ணோட கல்யாணத்துக்காக சேர்த்த செல்வங்களை பத்திரமா வைக்கிறதுக்காக நான் இவங்க கிட்ட உதவி கேட்டேன். ஆனா இவங்க பைய திருடிட்டு போயிட்டாங்க. சரி சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்கும் நான் திரும்பவும் கேக்குறேன், எல்லாம் இங்க இந்த கோவில்ல தான் நடந்துச்சா? ஆமாங்க ஐயா, இந்த கோவில்ல தான் நடந்துச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நடந்ததெல்லாம் இந்த கோயில்ல தான் சொல்லியாச்சே. இனி இதுக்காக உங்களுக்கு அவர் பட்டயம் எழுதி தருவாரு. பொறுமையா இருங்க குருவே, பொறுமையா இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மைதானா ஐயா? உண்மைதான் ஐயா. உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? இந்த கோவில்ல இந்த சிவலிங்கம் முன்னாடி தான் நடந்தது. மகாராஜா, அப்படின்னா நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய தேவையே இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா, இங்க எல்லாமே சாக்ஷாத் சிவலிங்கம் முன்னாடியே நடந்திருக்கு. அப்ப சாக்ஷாத் சிவபெருமானே இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாரு. இந்த உலகத்தையே ஆள்ற கடவுள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாரா? நன்றி கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. குண்டப்பாக்கு எதுவும் ஆகல. நீதான் உண்மையான ஆம்பளை. உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அந்த கெட்டவாதி என்னால தாங்கிக்கவே முடியல. குண்டப்பா, இனிமே நாங்களே உன்னை அங்க அனுப்ப மாட்டோம். நீ ஒண்ணு பண்ணு, நீ மகாராணி சின்னாதேவியை போய் பாரு. ஐயோ, இங்க போய் இப்பதான் என் மூக்க எடுத்துக்கிட்டேன். இப்ப அங்க போனா என் காது கிழிஞ்சு ரத்தம் வரும். அதுக்குதான் தீர்வு இருக்கே. இந்தா, இத காதுல வச்சுக்க. ஐயோ, இத அவங்க வாயில தான் வச்சு அடிக்கணும். அவங்க தானே பாடுறாங்க. அடே, அவங்க வாயில வைக்க சொல்லல, உன் காதுல வச்சுக்கோ. நீ இப்பவே போய் நீ ஒரு ஆம்பளை இல்லன்னு காட்டு. பெரிய ஆம்பளைன்னு காட்டு. உண்மையான ஆம்பளைங்க இந்த சின்ன பிரச்சனையை பார்த்துல பயப்பட மாட்டாங்க. வச்சுக்கோ. போ. அக்கா அக்கா அக்கா, இது காதல் ஸ்வரம் இன்னும் உள்ள இருந்து வரணும். அப்பதான் இதயத்துக்குள்ள இருக்கிற இதயத்துக்குள்ள என்ன சொல்லுங்க? இதயத்துக்குள்ள இருக்கிற மகாராஜா கிருஷ்ணதேவராயரை போய் சேரும். அம்மா, குண்டப்பா எதுவும் சொல்லாமலேயே நம்ம வேலை முடிய போகுது. ஆனா அவருடைய இதயத்துக்குள்ள இதெல்லாம் எப்படி போய் சேரும்? ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? சிவபெருமான் எப்படி சாட்சி சொல்லுவாரு? மாமா மகாமந்திரியாரே, நீங்க சொன்னதுதான் சரின்னு எனக்கு இப்ப தோணுது. அந்த தத்தாச்சாரியார் நம்மள
ஏமாத்த முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் முட்டாள்தனமா இல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? நானும் அதைத்தான் சொல்றேன். இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. நிச்சயமா நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற. மகாராஜா ஒரு காலத்துல துளசிதாசர் சொன்னதுக்காக ஆதிசிவன் நந்தி அனுப்பி ஒரு கொலகாரனோட பாவத்துக்கு தண்டனை அளிக்க முடியும்னா அப்போ இந்த பிரச்சனைக்கு அவரால் சாட்சி சொல்ல முடியாதா? பண்டிதர் ராமகிருஷ்ணா துளசிதாசர் மகா பக்தர். அவருக்கு இந்த மாதிரி அதிசயங்கள் நடந்திருந்தா அதை நம்பலாம். நீங்களும் சிவபெருமானோட பரம பக்தர் தானே? ஆமா, உண்மைதானே? சந்தேகம் எனக்கும் அந்த ஈசனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. உங்க மையமே தெரியாதவங்க யார் இருக்கா? அதனால குருவே, சிவபெருமான சாட்சி சொல்றதுக்காக நீங்க தான் அழைச்சாகணும். என்னையா சொல்ற நீ? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? உங்களுக்கு அவருக்கு நேரடி தொடர்பு இருக்குல்ல? ஆமா, இருக்கு இருக்கு. யார் இல்லைன்னு சொன்ன? அதனால ஆதிசிவனை சாட்சி சொல்ல நீங்க தான் அழைச்சாகணும். குருஜி, நீங்க எரிஞ்ச கல்லு திரும்ப உங்களை பார்த்து வருதுன்னு நினைக்கிறேன். குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணரை மாட்டி வர்றதுக்கு நீங்க தானே முயற்சி பண்ணீங்க. இப்ப நீங்க விரிச்ச வலையில நீங்களே விழுந்துட்டீங்க. அதுதான் இல்ல என் அன்பான சிஷ்யர்களே. சிக்கிறது நான் இல்ல, அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான். அம்மா, இந்த ஜெகன்மோகினி அவங்களே வலைய விரிச்சு அவங்களே சிக்கிக்கிட்டாங்க. என்ன மகாராஜாவுடைய உருவம் உங்க இதயத்தோட மூளையில என்ன பண்ணுது? ஒழுங்கா சொல்லுங்க. அக்கா, அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா... என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எவ்வளவு பெரிய வீர மாமன்னர். என்னோட மனசுல மட்டும் இல்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லாரோட மனசுலயும் அவர் தான் இருக்காரு. அவரு எவ்வளவு பெரிய மகாவீரர். நீங்க சொன்னது உண்மைதான். அவரு பெரிய மாவீரர், மிகப்பெரிய மகான். அம்மா, ஜெகன்மோகினி உண்மையிலே பெரிய மோகினிதான். மகாராணி சின்ன தேவிய மறுபடியும் அவ வலையில விழ வச்சுட்டா. இப்ப நாம நம்மளோட ஆயுதத்தை யுத்த களத்துக்குள்ள அனுப்பியே ஆகணும். நீங்க சொல்றது சரிதாம்மா. என்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்ல, என்கிட்ட மணி மட்டும் தான் இருக்கு. எதிரிகளுக்கு நாம மணி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு குண்டப்பா. அது உன்ன மாதிரி ஒரு ஆம்பளையால தான் முடியும். வா வா வாங்கக்கா, இப்ப நாம திரும்பவும் பயிற்சி ஆரம்பிக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதயத்தோட அந்த மூளைய உங்க இசை போய் அடையணும். அதாவது மகாராஜா கிருஷ்ணதேவராயரை போய் அடையணும். அப்போதான் காதல் ஸ்வரம் ஒலிக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் முறையா சங்கீதத்தோட 8வது ஸ்வரத்தை கேட்டிருக்கான்ல, அதனால அவனால அதை நம்ப முடியல போல. என்ன இருந்தாலும் இவன் சின்ன பையன் தானே. என்ன நீங்க என்ன சொன்னீங்க? உண்மைதானப்பா, நீ ஒரு சின்ன பையன் தானே. அம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஆயுதத்தை மொத்தமா இவங்க கொளுத்திட்டாங்க. இப்ப குண்டப்பா வெடிக்க போறான். அழகான அன்பான சின்ன பையன். அம்மா, இதுக்கு மேல இவனால எந்த பயனும் இல்ல. குருவே, நீங்க பகவான் சிவன் அழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களே? ஆனா அப்படி இருந்தும் சிவபெருமான் வந்து சாட்சி சொல்லலன்னா தப்பெல்லாம் உங்களோடதுதான், என்னோடது இல்ல. சரியா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதுதான் உங்களோட தீர்வு. நிச்சயமா இங்க வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு முன்னாடி என்னை அவமதிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க மகாராஜா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சிவபெருமான் கண்டிப்பா சாட்சி சொல்லுவாரு.
வாங்க குருவே. சரி, உங்களுக்கு என்ன தோணுது மந்திரியாரே? சிவபெருமான் ஆதாரத்தை கொடுப்பாரா? இப்பவே தெரிஞ்சு போயிடும் மகாராஜா. என்ன கொஞ்ச நேரம் மட்டும் காத்துருங்க, உண்மை எல்லார் முன்னாடியும் வெளிப்பட்டுரும். சாட்சியும் ஆதாரமும் வேண்டி உங்க பூஜையை ஆரம்பிங்க குருவே. குரு உங்க வழக்குக்காக தான் இப்ப பூஜை பண்றாரு. அதனால நீங்க 3 பேரும் பூஜை பண்ணுங்க, நல்ல தியானம் பண்ணுங்க. சரிங்க. சரி, ஆரம்பிக்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. குருஜி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்க குருஜி. ஓம் நம சிவாய. குருஜி, என்னாச்சு குருவே? எனக்கு தெரிஞ்சு போச்சு மகாராஜா, சிவபெருமான் கோபத்துல இருக்கார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னையே தொந்தரவு பண்றீங்கன்னு கேக்குறாரு. மகாராஜா, மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை நாட்டை விட்டு துரத்திருங்க. இப்போ இந்த நொடியை துரத்திருங்க. இப்ப இவர் உங்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த சிவபெருமானையை கூப்பிட வச்சு அவரையும் கோபப்படுத்தியிருக்கார். மகாராஜா, ஆனா பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. இந்த பை இந்த எண்ணெய் வியாபாரியோடது. இவங்க 2 பேருது இல்ல. அது எப்படி? அதுக்கு என்ன ஆதாரம்? இப்பவே சொல்றேன் கஜபதி மகாராஜா. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண இந்த நீர்ல மிதக்கிற என்ன, அது மூலம் நிச்சயமா சொல்றேன், இது என்ன வியாபாரியோடது. புரிஞ்சிடுச்சு மகாராஜா. நீ சிறைக்கு போய் அங்க சுண்ணாம்படி, நீ அங்க போய் எதையெல்லாம் தைக்க முடியுமோ அதையெல்லாம் தச்சுக்கிட்டே இரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்களை மன்னிச்சிருங்க. வீரர்களே, இவங்களை கைது செய்யுங்க. ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அவங்க கர்மாவோட இணைஞ்சத, அது அவங்கள என்னைக்கும் கைவிடாது. நீங்க சம்பாதிச்ச இந்த நாணயங்கள்ல என்ன பசை இருந்துச்சு, என்ன எப்பவும் தண்ணியில கலக்காத. கண்டிப்பா என்ன மேல மிதக்கும். இந்த பை உங்களோடது, அது உங்களுக்கு தான் சொந்தம். ரொம்ப நன்றி. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை, சிறப்பு, மிகச் சிறப்பு. இது நல்ல தீர்ப்பு. அந்த ஆதிசிவன் கொடுத்த ஆதாரத்தை எவ்வளவு சிறப்பா கண்டுபிடிச்சிட்டாரு ராமகிருஷ்ணன். தியானத்துல நான் ஆழ்ந்திருந்தேன். எப்ப சிவபெருமான் வந்தாரு, ஆதாரத்தை கொடுத்தாருன்னே தெரியலையே. நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த அற்புதத்தை நீங்களே பாத்தீங்கல்ல. சிவபெருமான் வந்துட்டு போனது உங்களுக்கு எப்படி தெரியும் குருஜி? நீங்க கொரட்டை விட்டுல தூங்குனீங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னைக்கு மறுபடியும் உங்களோட மரியாதையை காப்பாத்திட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறதையும் நிரூபிச்சிட்டாரு. உண்மையான திறமைசாலி. என்ன மகாராஜா, நீங்களே பாத்தீங்கல்ல. இன்னைக்கு தத்தாச்சாரியாருக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்காரு? அப்படின்னா தத்தாச்சாரியார் சொன்னது உண்மைதான்.
கிருஷ்ணதேவராயரோட உண்மையான பொக்கிஷம், அவரோட ரத்தினம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். கஜபதி, இந்த பிரச்சனைக்கான தீர்வை பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பரிசா நான் என்ன கொடுக்கணும்னு. நான் இனிமே அங்க போவே மாட்டேன். அந்த ஜெகன்மோகினி என்ன அவமானப்படுத்திட்டா. என்ன அன்பான அழகான சின்ன பையன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா நீ பழி வாங்கியே ஆகணுமே. வீர ஆண்மகன் நட்பை மதிக்கிற மாதிரி பகைவர்கள பழி வாங்குவாங்க. போய் மகாராணி சின்னாதேவி கிட்ட ஜெகன்மோகினிய பத்தி எல்லாத்தையும் சொல்லிடு. தூக்கு. எத? பழி வாங்க சத்தியம் பண்ண கைய தூக்கு. போ வீர ஆண்மகனே, எல்லாத்தையும் சொல்லு. நான் இப்ப கேட்க போறத உங்களால கொடுக்க முடியுமா? கண்டிப்பா, வேணும்னா கேட்டு பாருங்க. எனக்கு பரிசா உங்ககிட்ட இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேணும். நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. அப்புறம் ஜெகன்மோகினி உங்களுக்கு தோழியா இல்ல, அவங்க ராஜாவை கட்டிக்க விரும்புறாங்க. அதனால அவங்க எப்பவும் மறைஞ்சிருந்து மகாராஜாவை பார்ப்பாங்க. எங்க பார்வையிலேயே அவரை சிக்க வைக்க நினைக்கிறாங்க. என்னது பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேணுமா? எங்க எல்லாருக்கும் பிடிச்ச இந்த நகரத்தோட ரத்னம் ராமகிருஷ்ணரையா கேக்குறீங்க? குருஜி, அதிகமா நடிக்காதீங்க, அப்புறம் சுலபமா மாட்டிப்பீங்க. மகாராஜா, முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க மகாராஜா. குருவே, ஆனந்த், நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. உங்க கூட தான் நான் இருப்பேன்ல. பேசாம ராமகிருஷ்ணரை கொடுத்துருங்க. யாரு போனாலும் உங்க மானம் போக கூடாது மகாராஜா. அதோட எனக்கு ராமகிருஷ்ணரை பத்தி நல்லாவே தெரியுமே. உங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக ராமகிருஷ்ணர் தானா கிளம்பி போயிருவாரு இல்லையா? இங்க என்ன நடக்குது ராமா? உன்னையே தானமா கொடுக்க போறாங்களா? இருந்து யாரும் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. இதுதான் உலக வழக்கம் பட்டு. யார பலி கொடுக்க போறாங்களோ அவங்க கிட்ட கேட்கவே மாட்டாங்களே. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, மகாராஜா என்ன போக விட மாட்டாரு. வேணா பாரு. உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேணுமா? உண்மையிலே உங்களுக்கு எங்களுடைய ராமகிருஷ்ணர் தான் வேணுமா? ஆமா, எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் வேணும். இதோ இவர் தான் எனக்கு வேணும். இவருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேணுமா? குருஜி, மகாராஜா ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாரே. ராமகிருஷ்ணர் பிரிஞ்சு போறாருன்னு தெரிஞ்சதும் மூளை குழம்பிடுச்சு போல. குருவே, மகாமந்திரியாரே, இவருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் வேணுமா? நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப 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 நன்றி ஈஸ்வரா. நீங்க என்கிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணரை தான் கேட்டிருக்கீங்க, வேற எந்த பொக்கிஷங்களையும் கேட்கலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை கூட்டிட்டு கிளம்புங்க. இவரை எப்படி என்னோட அரசவையில இருந்து நானே விரட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மைதானே குருவே? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதானே மகாராஜா? உங்களுக்கு தெரியாதுல்ல, தினம் தினம் என்னோட முடிவுகளையே கேள்வி கேட்கிறவர் ராமகிருஷ்ணர். அப்படிதானே குருவே? ஆமா, இதுவும் உண்மைதானே. தினமும் தாமதமா தான் வருவாரு, வரும்போதே ஒரு நாடகத்தோட தான் வருவாரு. உண்மையா இல்லையா குருவே? தினமும் நடக்கிறது தானே. வேற என்ன சொல்றது, தினம் தினம் ஒரு புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருப்பாரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். குருவே பிரச்சனையை கிளப்புவாரா இல்லையா? கிளப்புறது மட்டும் இல்ல, அதுல எல்லாரையும் சிக்க வச்சிருவாரு.
இவரால எனக்கும் தொல்லை, என் அரசவைக்கும் தொல்லை, என் நாட்டுக்கே பெரிய தொல்லை. நீங்க இவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். அனுப்புங்க. உங்களுக்கு நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பரிசா கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. நான் சொல்றேன், இவரு பரிசு கொடுக்கறாரா இல்ல பிரச்சனைய உங்க தலையில கட்டி வைக்க பாக்குறாரா? இவன் என் வாய் திறக்கிறான். இன்னொரு வாட்டி தீர விசாரிக்கணும் மகாராஜா. நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கிற காலம் எப்பவோ கடந்துடுச்சு மகாராஜா. இனிமே இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தம். உங்களுக்கு வேணும்னா இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போலாம், இல்ல இங்கேயே விடலாம். முடிவை நீங்க தான் சொல்லணும். நாளைக்கு சிவ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரை உங்க கூடவே கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்களும் தயாரா இருங்க. கலிங்கத்துக்கு கிளம்பணும்ல? சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். இல்ல, அதாவது என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரை உங்க கூட கூட்டிட்டு போறீங்களே. என்னால நம்பவே முடியல. உன் கூட சேர்த்து என்னையும் இப்ப சந்தோஷமா பரிசா கொடுத்துட்டாங்களே. என்னாலையும் நம்பவே முடியல பட்டு. ஆனா நல்லதுதான். நமக்கு மரியாதையே இல்லாத இடத்துல எதுக்காக இருக்கணும்? மகாராஜா இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டாரே ராமகிருஷ்ணா. இனி மகாராஜாவோட ஞாபகத்துல இருந்து கூட நீங்க போயிருவீங்க. ஆனா நீங்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தான் தெரியல. வாடி போயிடுவேன். உங்க நினைவுகள் என்ன வாட்டி எடுக்கும். இப்ப பாரு எப்படி புலி மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு சண்டை போட போறாங்கன்னு. நீங்க எதுக்காக சிரிக்கீங்க? நீ சொன்ன விஷயம் அப்படிப்பா. ஒரே கண்ணால ஒரு பொண்ணு பாக்குறதுனா என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. சரி, சக்காலத்தின்னு யார சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். இவங்க எப்பயாச்சும் மகாராஜாவை வளைச்சு உங்களுக்கு சக்காலத்தியாக பார்க்காங்க. நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நாங்க எதையும் சொல்ல விரும்பல. ஆனா குண்டப்பா சொல்றது உண்மைதாங்க. சொல்லு குண்டப்பா, உண்மை என்ன சொல்லு. ஆமா, இளவரசி ஜெகன்மோகினி மகாராஜாக்கு பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ரோஜா பூவும் கொடுத்தாங்க. அப்புறம் அவரோட கையில அவங்க கட்டு போட்டு விட்டாங்க. இப்படி பெரிய பெரிய நாட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கதான் செய்யும். ஒரு ஆம்பளைக்கு போய் சிரிச்சுக்கிட்டு பரிசு கொடுக்கறது, அன்பா ரோஜா பூ கொடுக்கறது, அப்புறம் மனசார காயத்துக்கு கட்டு போட்டு விடுறது, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா? ஆமா, சின்ன விஷயம்தான்.
மகாராணி திருமலம்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி புரளி சொல்றது சின்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சௌதாமணிய பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் புரளி பேசினாங்க. ஆனா அது உண்மை இல்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி புரளி பேசுறவங்க எல்லாம் முட்டாளுங்க. இவங்கெல்லாம் மனசளவுல பலவீனமானவங்க. ஆனா அவங்க மனசு கெட்ட மனசு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் புத்திசாலிங்க. நீங்க இந்த மாதிரி புரளிய கலப்புற முட்டாளுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. அம்மா, இவங்க ஒரே நேரத்துல நம்மள புத்திசாலினும் முட்டாளனும் சொல்லிட்டாங்களேமா. ஜெகன்மோகினி என்னோட சகோதரி மாதிரி. அக்கா, மாதிரி இல்ல, சகோதரியே தான். ஆமா, என் தங்கச்சி மாதிரி. அப்புறம் மகாராணி அம்மா என்னோட தோழி. தோழி இல்ல, உயிர் தோழி. ஒரு ஆம்பளைக்கு போய் சிரிச்சுக்கிட்டே பரிசு கொடுக்கறது, அப்புறம் அன்பா ரோஜா பூ கொடுக்கறது, அப்புறம் மனசார அவர் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறது, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா? நான் இப்போ என்ன யோசிக்கிறேனோ அதுதான் நீங்களும் யோசிக்கிறீங்களா? அக்கா, பாட்டு, தோழியே, சமையல் வேண்டாம், எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இப்ப எங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. அம்மா, இவங்க எதுவும் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படியாவது மகாராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்ட என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. ஏன்னா எப்படியும் நாளைக்கு நாம கலிங்கம் போயிடுவோம். அப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வரார்னு சொன்ன உடனே உங்க முகத்துல ஒரு பயம் தெரியுதே. ஆமா. ஆமாவா? இல்ல 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 இல்ல, நான் எதுக்கு மகாராஜா பயப்பட போறேன்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்களை பத்தி தான் கவலைப்படுறேன் மகாராஜா. நீங்க கேட்கலையா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி என்னென்னலாம் சொன்னாருன்னு? எல்லாத்தையும் கேட்டேன். தத்தாச்சாரியார் என்ன சொன்னாருன்னு நீங்க கேட்டீங்கல்ல. அவர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாரு, அவர் புகழ பாடினாரு. நான் சொல்றேன். அப்ப சொல்லுங்க. இந்த தத்தாச்சாரியார் சரியான ஒரு திருடர். எல்லா இடத்துலயும் நுழைஞ்சிடுவாரு. ஆமா, நம்ம குருஜி திருடன் தான் இவருக்கு எப்படி தெரியும்? போதும் போதும், எனக்கும் கேட்டுச்சு எல்லாம். என்ன பத்தி நீங்க அப்புறம் புகழுங்க. முதல்ல இவன் விஷயத்தை என்னன்னு பார்க்கணும். மகாராஜா, அந்த தத்தாச்சாரியார் தான் ஏதோ சொல்லி பண்டித ராமகிருஷ்ணர் பத்தி பொய்யா புகழ்ந்து புகழ்ந்து உங்ககிட்ட மாட்டி விட பார்த்திருக்காரு. அப்படின்னா ஒருவேளை அந்த கிருஷ்ணதேவராயர் நம்மளை ஏமாத்த பார்க்கலாம்ல? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது மகாராஜா. மகாராஜா, நீங்க நினைச்சா இப்ப கூட பாதி நாட்டையே கேட்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிடைச்சா எனக்கு மொத்த நாட சொந்தமாயிடும். உங்களுக்கு தெரியாது மகாமந்திரியாரே, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் பெரிய புத்திசாலி. நீங்க தான் பாத்தீங்கல்ல எவ்வளவு திறமையோட அவரு பிரச்சனையை தீர்த்து வச்சாருன்னு. ஒருவேளை அவர் உளவாளி மாதிரி நம்ம கூட சேர்ந்து வர பாக்குறாரோ? மறுபடியும் இந்த மாமாவுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. குருஜி, என் கை பரபரன்னு இருக்கு. ஏன் பரபரக்குது? அடிக்கத்தான். மகாராஜா, நான் சொல்றத கேட்க தயாராவே இல்லை. இப்ப நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே. யாரு என்ன அடிக்கிறது? என்ன பண்றீங்க? என்ன காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. யாரு 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 நீங்க? யாரு யாரு இது என்ன திரும்ப திரும்ப அடிச்சு இப்படி காயப்படுத்துறது? நல்லா இருந்துச்சு. குருஜி, அந்த மாமா மகா மந்திரி நம்மள வாளால வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க உங்க நாடகத்தை ஆரம்பிங்க. உட்காருங்க உட்காருங்க குருஜி, உட்காருங்க. நீங்க இந்த பக்கமா யாராவது போனதை பாத்தீங்களா? நாங்க உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் ஐயா. நீங்க தயவு செஞ்சு எங்க குருஜியோட தவத்தை கலைச்சிடாதீங்க ஐயா. என்னால முடியலையே.
குருஜி உட்காருங்க உட்காருங்க குருஜி. ஆமா, இங்க தத்தாச்சாரியார் என்ன பண்றாரு? எங்க குருஜி ரொம்ப சக்தி வாய்ந்த தியானத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பண்ணும்போது கெட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோட கதி அவ்வளவுதான். குருஜி எழுந்திரீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க ஓய்வெடுக்கலாம். அம்மா, நாம இனிமே இத பத்தி கவலைப்பட வேணாம். அது நமக்கு தான் பிரச்சனை. அப்புறம் கண்ணை சுத்தி கருவலை எல்லாம் வந்துரும். ஆமா. இவங்க கிட்ட எப்படி சொல்றது? மகாராஜா இன்னைக்கு என்ன அவமானப்படுத்தி என்னையே பரிசா கொடுத்துட்டாருன்னு எப்படி சொல்றது? ஒரு நிமிஷம். அம்மா, நீ தான் ரொம்ப கவலையா இருக்க. நீயே முதல்ல சொல்லு. உண்மைதான். ஆனா கேள்விப்பட்டா நீங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க? கேள்விப்பட்டது மட்டுமா, 2 கண்ணால பார்த்தோமே. புரியலையே. நீங்க எல்லாரும் அங்க இருந்தீங்களா? ஆமா, அங்கதான் இருந்தோம். வேற எங்க போறது? உறுதுணையா இருக்கலாம்னு போனோம். அப்படியே உறுதுணையா இருக்கல. வந்து மகாராஜாவை தடுத்து இருந்திருக்கலாம்ல. மகாராஜா கஜபதிக்கு என்ன பரிசா கொடுத்தத தடுத்து இருந்திருக்கலாம்ல. மகாராஜாவா? மகாராஜா எங்க வந்தாரு? நாங்க மகாராணி கூட இருந்தோம். என்ன மகாராணியா? அந்த இளவரசி ஜெகன்மோகினி மகாராஜாவை வளைக்க பார்த்த விஷயம் இருக்கே, அதான். ஆமா, நான் தான் வேணான்னு சொன்னல. யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தடுத்தல. நீங்க 3 பேர் என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணீங்களே. ஐயோ ராமா, நான் உன் முத்தி மேல தானே சத்தியம் பண்ணேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். நான் இவங்களை எதுவும் சொல்ல விடல. சொல்ல வேண்டியதை நானே சொல்லிட்டேன். அடி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமா, ஆனா மகாராணிங்க அத பத்தி கண்டுக்கவே இல்ல. அத நினைச்சதான் கவலையா இருக்கு. அப்படின்னா உங்க 3 பேருக்கும் அரசவையில நடந்தது கண்டிப்பா தெரியாது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்ன, அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணனை மகாராஜா கஜபதி பிரதாப் ருத்ர தேவருக்கு பரிசா கொடுத்துட்டாரு. பரிசா கொடுத்துட்டாரா? பரிசா கொடுத்துட்டாரா? மகாராஜா இப்படி தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தா ஜெகன்மோகினி நிலைமை என்ன ஆகுறது? ஏய் சாரதா, இங்க பாரு. நான் கிளம்பி ஆகணும். நீங்க போயிட்டு வரதுல ஒரு பெரிய விஷயமா? ஆனா ஜெகன்மோகினி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஹா, எனக்கு என்னோட கல்வியும் ஞானமும் தான் முக்கியம். மகாராஜாவுக்கு அவரு கொடுத்த வாக்கு தான் முக்கியம். ஆனா நான் யாருக்கும் முக்கியமானவன் இல்ல. எதுக்காக நாளைக்கே போன இன்னைக்கே போயிட வேண்டியதா? நில்லுங்க. இல்ல சாரதா, இனிமே நான் நிக்க மாட்டேன். சரி, நிக்காதீங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஜெகன்மோகினி பத்தி ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லிட்டு போங்க. ஆஹா ஆஹா ஆஹா, எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை முக்கியம். என்னை பத்தி யாருக்கு கவலை இல்ல. பேசாம சன்னியாசம் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.